ஸோ நீங்கள் எம்பிஏ படித்து முடிக்கிறப்போ எனக்கு இந்த ரோல் தான் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ரோல் நீங்கள் வச்சுருந்தீங்களா? அந்த ரோலில் தான் நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் பண்ணுறாங்க நியூசிலாண்டில் அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில்? பேசிக்ஸ் கோர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பட் மாஸ்டர்ஸ் நான் படித்தனால நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இந்த மாதிரியான ரோல்ஸுக்கெலாம் வந்து நியூசிலாண்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னா நம்ம கோத்ரூ பண்ண விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டா பெட்டருங்கிறது தான் எங்களுக்கு வந்து தாட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் செஷனோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்ப லாங்கான வீடியோ தான், அதனால் நான் மல்டிபிள் பார்ட்ஸ் போடுறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தரான கொஷின்ஸ் எல்லாமும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பார்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோலையும் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். ஸோ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கும் கன்வே ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வந்து கேள்வி கணைகளை தொடுப்போம். ஸோ நீங்கள் எம்பிஏ படித்து முடிக்கிறப்போ எனக்கு இந்த ரோல் தான் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ரோல் நீங்கள் வச்சுருந்தீங்களா? அந்த ரோலில் தான் நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? how did you find the gap or how did you find it easy to get that role? ஸோ வந்து ரோல் வந்து நான் எதிர்பார்த்த ரோல் கிடச்சிதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கல. நான் ஆக்சுவலாக சிங்கப்பூரில் என்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தேனோ எம்பிஏ முடிச்சுட்டு அதே ரோல் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் தேடினேன். அது இல்லாமல் ஆல்ரெடி இந்தியாவில் கம்பெனி ரன் பண்ணதுனால அது சம்மந்தமாக சின்ன கன்சல்டன்சிஸ் ரன் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, மேனேஜரியல் ரோலோ இல்லை ஜிஎம் ரோல்ஸ் அந்த மாதிரி தேடினேன். பட் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்த அத்தனை பேரும் என்கிட்ட சொன்னது, உனக்கு வந்து நியூசிலாண்ட் மார்க்கெட் பற்றி இன்னும் அவ்வளோவா தெரியாது. ஸோ வந்து அதே கம்பெனியில் அந்த ரோல் ரீச் ஆகிறதுக்கு ஜூனியராக ஒர்க் பண்ணால் அந்த ரோலுக்கு வந்து நீ டார்கெட் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற ரோலுக்கு போகக்கூடாது, கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து படிப்படியாக ஏறி எல்லாரும் அந்த ரோலுக்கு வந்திருப்பாங்க. காமன் ஃபீல்டில் இது அப்ளிகபிள், ஐடி வந்து பாசிபிள். இப்போ ஏன்னா ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில். ஐடி இன் சிங்கப்பூர், ஐடி இன் இந்தியா, ஐடி இன் நியூசிலாண்ட் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஐடிலையுமே வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒருவேளை ஒரே ஃபீல்டில் மேட்ச் ஆகிட்டிங்கன்னா எடுத்துருவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்தியாவில் வேறு, இங்கே வேறு. ஸோ நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாலுமே அதே ரோல் கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் வந்து எல்லா ஃபீல்டுமே. இப்போ ஃபினான்ஸுமே வந்து இங்கே வந்து வேறு மாதிரி ரன் பண்ணுவாங்க, அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப இப்போ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களே ஃபினான்ஸில் வந்து ஒரு இந்தியாவில் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் கிரெடிட் கண்ட்ரோலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லா டெர்மினாலஜிலேருந்து எல்லாம் வேறு. ஸோ இங்கே கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அதான் நான் எதிர்பார்த்த அந்த ரோல் கிடைக்கல. ஸோ நான் வந்து இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரோலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஐ வில் ஹாவ் டு க்ரோ டு தட் ரோல். ஏன்னா இதில் வந்து நான் நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஐ அக்ரீட் டு திஸ் ரோல் இப்போதைக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் பண்ணுறாங்க நியூசிலாண்டில் அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ மந்த்ஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில்? ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து வேலை போயிட்டுருக்கு. இப்போ நிறையா லாஸ்ட்டு அக்டோபர் நவம்பர்லேருந்து இப்போ வரைக்குமே நிறையா கம்பெனிஸ் வந்து ஆள் குறைச்சிட்டே தான் வராங்க. ஸோ அதனால் கிடைக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன்னா போனவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் புதுசாக பட் கிராஜுவேட் ரோல்ஸ்ன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த சேலரி டிஃப்ரென்ஸ்.
கரெக்ட். ஸோ கிராஜுவேட் ரோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே இருக்குது. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஒரு சில பேர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களுமே அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, நான் மெக்கானிக்கலில் இருந்தேன் பட் நான் வந்து ஃபினான்ஸ் சைட் போகணும், அந்த மாதிரியான பர்செப்ஷன் வச்சுட்டு சில பேர் MBA படிக்க வராங்க, வேறு ஏதோ மாஸ்டர்ஸ் படிக்க வர, பேச்சுலர்ஸ் வந்து என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் படிச்சிருப்பாங்க, மாஸ்டர்ஸ் ஒரு IT அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு IT கம்பெனிக்குள்ளே நுழையணும், பேசிக்ஸ் கோர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட் மாஸ்டர்ஸ் நான் படித்தனால நான் ஒரு IT கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்? என்னோட சஜஷன் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் இருந்தால் அதுலேருந்து இதுக்கு பண்ணுங்க அப்படின்லாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா பி ஓப்பன் டு வேர் எவர் யூ வாண்ட் டு ஒர்க். எந்த பொசிஷனுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது வந்து பேசிக் பொசிஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபீல்டில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம், ஆனால் இன்னொரு ஃபீல்டில் இல்லை அப்படிங்கும்போது அங்கே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஆப்வியஸாக அவங்கள வந்து நமக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. ஸோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ ஈக்குவல் பொசிஷன், இப்போ மெக்கானிக்கலில் வந்து நான் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், அதே 10 yearsல எனக்கு IT எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ரோல் வேணும் அப்படின்னா கிடைக்காது. ஸோ அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரோல்ஸுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் பண்ணும்போது எப்போவுமே நம்மளோட கரியர் வந்து இட் வில் அகெயின் ஸ்டார்ட் நியூ, திருப்பி ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுது. ஆனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறையா கற்றுக்கிட்டு நிறையா க்ரோ பண்ண முடியும். ஏன்னா மாஸ்டர்ஸும் இருக்கும், ஸோ அது சம்மந்தமாக படிச்சிருப்போம். ஸோ ஆல்வேஸ் லுக் ஃபார் இஃப் யூர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும் அதை விட்டுட்டு MBA இப்போ முடிச்சுட்டு நான் ஃபினான்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா கிராஜுவேட்டாக அப்ளை பண்ணி அது வழியாக போங்க. இப்போ ஒரு நியூசிலாண்டில் ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறத நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, இது நான் நியூசிலாண்டுன்னு இல்லை, எனி கண்ட்ரி அங்கே இருக்கிற ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறது தான் வந்து அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட டிகிரி வந்து அந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் வேறு எங்கே போனாலும் வேல்யூ இருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலுமே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒரு நெட்வொர்க் கிடைக்கும், வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வேல்யூ இருக்காது. இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கான கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி வந்து ஆப்வியஸாக ரெக்கமெண்டட். இப்போ இந்தியாவிலேயே அதுதானே, நம்ம ஒரு யூனிவர்சிட்டி போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனால் பரவாயில்லன்னு தான் யோசிப்போம். ஸோ அதே தான் வந்து வெளிநாட்டுக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரியான ரோல்ஸுக்கெலாம் வந்து நியூசிலாண்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு நான் வந்து அந்த ஃபீல்டில் இல்லை, பட் நான் பார்த்த ஜாப் சர்ச்சும்போது பார்த்த இது வந்து இதுக்கான டிமாண்ட் ஆக்சுவலாக அதிகமாக தான் இருக்குது. சைபர் செக்யூரிட்டிக்கான டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ரீசன் வந்து இங்கே டேட்டா சென்டர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் எல்லாருமே ஐடிக்கு எனேபிள் ஆகிட்டுருக்காங்கங்கிறதுனால க்ளவுட் ரொம்ப அதிகமாக போக போக ஆக்சஸ் அதிகமாக வரும். ஸோ செக்யூரிட்டிஸ் தேவை நிறையா இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து, ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்தியாவோ இல்லை சிங்கப்பூரோ வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இவங்க இன்னும் இனிமேல் தான் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இங்கே கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி டெஃபினட்டாக இருக்குது. ஐடினாலே இங்கே ஆக்சுவலாக இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னுமே நிறைய லெகசி சிஸ்டம்லாம் வந்து இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு 5-10 இயர்ஸில் எல்லாமே மாறிடும்னு வைங்களேன். கண்டிப்பாக அதனால சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி தேதிக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் இங்கே. ஆல்மோஸ்ட் நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின், நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வேலை தேடினீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, அது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லோரும் நோட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி நியூசிலாண்டுக்கு படிக்க இப்போ வர போகிறவங்களுக்கும் சரி, நியூசிலாண்டில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ உங்களோட இன்புட்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நியூசிலாண்டு வரீங்க அப்படிங்கிறது வந்து
டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் ஓகே. பட் டிசைட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் இப்போவே பேசிக் ஜாப் சர்ச்சோ இல்லை அந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் பார்த்துட்டு வர்றது ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் நியூசிலாந்து செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஐ கேன் 100% சே. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோ லைஃப் ஸ்டைல், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரியான இடம். இங்கே வந்து கரியர் க்ரோத் இருக்குமா அப்படின்னா ரொம்ப பூமிங்காக இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து லிமிட்டெட் தான். ஸோ அதனால் நீங்கள் இஃப் யூ ஹேவ் அன் ஆப்ஷன், இல்லை நான் ஆஸ்திரேலியாவில் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா க்ரோ ஆகும். மற்றபடி இப்போ சிங்கப்பூர் க்ரோ ஆகுது அப்படின்னா இந்தியாவே வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்குங்கும்போது இப்போ வந்து டெஃபினட்டாக ரொம்ப பெரிய மார்க்கெட். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா வந்து இங்கே ஸ்லோவாக தான் இருக்கும் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மியாக தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம், பெரிய ஆள் டக்குன்னு வந்து விபி அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இங்கே கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமாகவும் இவங்க பார்க்க மாட்டாங்க. இதே வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸில் வைஸ் பிரசிடென்ட் ஆகிடலான்னா இங்கேயும் 10 இயர்ஸில் ஆகலாம். பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பைப்லைன்லாம் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணி வாங்க. லைஃப் ஃபேமிலி அப்படின்னா இந்த கண்ட்ரி பெஸ்ட்டு. ஆமாம். ஸோ நாங்கள் மூவ் பண்ணப்போ எங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருந்ததுன்னா, சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் நிறையா நாங்கள் வந்து வேலை பார்த்தோம், சம்பாதிச்சோம், சேமித்தோம். சரி ஓகே, அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகணுங்கிற ரீசன்னால் தான் நாங்கள் நியூசிலாண்டுக்கு வந்தோமே. ஸோ எடுத்தோடனே வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து நியூசிலாந்து வந்துருப்போமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் யோசிச்சிருப்போம். ஏன்னா அது கரியர் வைஸ் வந்து எந்த அளவுக்கு அது அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு தெரியல. நியூசிலாண்டில் நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கப்பூரில் நான் படித்த அந்த யூனிவர்சிட்டியோட வேல்யூ நியூசிலாண்ட்லேயும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ரிவர்ஸ் வந்து பாசிபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நீங்கள் வந்து நியூசிலாந்து நீங்கள் வரதுங்கிறது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கண்ட்ரி தான். நான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இல்லை அதே மாதிரி யூ ஹேவ் டு சி, இல்லை உங்களுக்கு மணி ப்ரையாரிட்டி, நான் நிறையா சேவ் பண்ணி பயங்கரமாக சம்பாதிக்கணும், பெரிய ரோல்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஊர் வந்து கொஞ்சம் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம். பட் மற்றபடி எனக்கு லைஃப் ஸ்டைல், எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நிறையா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், ஒர்க் போகணும், வரணும், நிறையா டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும், ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு கண்ட்ரி. ஜாலியாக வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன், யூஸ்வலாக வீட்டில் ஷேர் பண்ணிப்போம். பட் வி தாட் நிறையா கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால வி தாட் இல்லை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை. ஸோ இதோட கமெண்ட்ஸ்லாம் இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னல் கொஷின்ஸ் வருது, நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட வில் சி இன்னொரு Q&A செஷன் கூட பண்ணுறதுனாலும் we can do. நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னா, நம்ம கோ த்ரூ பண்ண விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டா பெட்டருங்கிறது தான் எங்களுக்கு வந்து தாட்டு. ஏன்னா எங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுது, அதே விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்காஸ்ட்லேயும் உங்களை உட்கார வச்சு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டேன் அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.